அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ. அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், நம்மில் பலர் மனக்கவலையோடு, பயத்தோடு, தெரியாத ஒரு அழுத்தத்தோடு வாழ்க்கையை நடத்திக் கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் எதுவும் தெளிவாக தெரியாது. யார் நம்மை உண்மையாக நேசிக்கிறார்கள், யார் நம்மை உள்ளுக்குள் வெறுக்கிறார்கள், யார் நம்மை பற்றி கெடுதல் நினைக்கிறார்கள் என்று புரியாமல் குழப்பமாக இருக்கும். அந்த நேரத்தில் நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு யார் தெரியுமா? அல்லாஹ் தான். மனிதர்கள் பார்க்காததை பார்க்கிறவன், நாம் அறியாததை அறிந்திருப்பவன், மறைவான அனைத்தையும் கண்காணித்து காக்கிறவன் அல்லாஹ் தான். அவனது அழகிய நாமங்களில் யா முஹைமினு யா முஹைமினு. அதாவது எல்லாவற்றையும் கண்காணித்து பாதுகாக்கிறவன், முழுமையான காவலன், முழுமையான பாதுகாப்பு வழங்குகிறவன். இன்று நாம் ஒரு மிக முக்கியமான அமலை பார்க்கப் போகிறோம். மனக்கவலை உள்ளவர்கள், பயம் உள்ளவர்கள், தங்களுக்கு எதிராக யாராவது சதி செய்கிறார்கள் என்ற சந்தேகம் உள்ளவர்கள், வாழ்க்கையில் பாதுகாப்பு வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த அமலை தவறாமல் செய்யலாம். முதலில் நாம் செய்ய வேண்டியது, தினமும் யா முஹைமினு யா முஹைமினு என்று 145 முறை ஓதுவது. இந்த திக்ரை ஆரம்பிப்பதற்கு முன் 3 முறை சலவாத் ஓத வேண்டும். முடித்த பின் மீண்டும் 3 முறை சலவாத் ஓத வேண்டும். சலவாத் என்பது அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வஸல்லிம். இந்த முறையில் யா முஹைமினு யா முஹைமினு 145 முறை மன உறுதியோடு, நம்பிக்கையோடு, முழு ஈமானோடு ஓத வேண்டும். இதை தொடர்ந்து செய்வோர் மீது அல்லாவின் விசேஷ பாதுகாப்பு இருக்கும். மறைவான விஷயங்களை அல்லாஹ் அவர்களுக்கு உணர்த்துவான். யாராவது ஒருவர் அவர்களுக்கு தீங்கு நினைத்தால் அது அவர்களுக்கு தெரியும். யாராவது ஒருவர் எதிராக சதி செய்தால் அதற்கான சைகைகள் அவர்களுக்கு புரியும். அவர்கள் முழுமையான பாதுகாப்பு வளையத்திற்குள் இருப்பார்கள். இது சாதாரண வார்த்தை அல்ல, அல்லாவின் நாமத்தின் சக்தி. இரண்டாவது அமல், மனக்கவலை தீர வேண்டுமென்று நினைப்பவர்கள் தினசரி 129 முறை யா முஹைமினு யா முஹைமினு ஓதலாம். கவலை என்றால் என்ன? வீட்டில் பிரச்சனை, பணத்தட்டுப்பாடு, உடல்நலம், பிள்ளைகள் பற்றிய பயம், எதிர்காலம் பற்றிய குழப்பம், மன அழுத்தம், தூக்கம் இல்லாமை. இப்படி எந்த கவலையாக இருந்தாலும் அல்லாஹ்விடம் தாழ்மையோடு வேண்டி யா முஹைமினு யா முஹைமினு 129 முறை ஓதுங்கள். அதன் பின் உங்கள் கைகளை தூக்கி இப்படி பிரார்த்தியுங்கள். பொருள்: யா அல்லாஹ், யா முஹைமின், எல்லாவற்றையும் காக்கும் இறைவா, எனது கவலைகளை நீக்கிவிடு, எனது துயரத்தை தீர்த்துவிடு, எல்லா விதமான தீங்குகளிலிருந்தும் என்னை பாதுகாத்தருள்வாயாக. இதை மனம் உருகி சொல்லுங்கள். அல்லாஹ் கவலைகளை போக்குகிறவன். நமக்கு சுமையாக இருப்பதை அவன் எளிதாக்குகிறவன். நம்மால் முடியாததை அவன் முடிப்பவன். பலருக்கு இந்த திக்ரின் மூலம் மன அமைதி கிடைத்திருக்கிறது. சில நேரங்களில் பிரச்சனை உடனே தீராமல் இருக்கலாம். ஆனால் மன அமைதி முதலில் வரும். அந்த அமைதியை பிரச்சனையை சமாளிக்க வலிமை தரும். மூன்றாவது அமல், யா முஹைமினு என்ற திக்ரை அதிகமாக நாவிலே வைத்துக்கொள்வது. நடக்கும்போது, வேலை செய்யும்போது, சமையல் செய்யும்போது, வாகனம் ஓட்டும்போது, காலை விடியலில், இரவு தூங்கும் முன், வாய்ப்பு கிடைக்கும் எல்லா நேரத்திலும் யா முஹைமினு என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். இந்த ஒரு நாமம் உங்கள் வாழ்க்கையை பாதுகாப்பு கவசமாக மாற்றும். அல்லாஹ் உங்கள் வீட்டை காக்கிறான், உங்கள் பிள்ளைகளை காக்கிறான், உங்கள் தொழிலை காக்கிறான், உங்கள் உடல்நலத்தை காக்கிறான். நாம் காணாத ஆபத்துகளிலிருந்து கூட காக்கிறான். எத்தனை விபத்துகள் நம்மை தவிர்த்து சென்றிருக்கின்றன தெரியுமா? அது அல்லாவின் மறை பாதுகாப்பு. நாம் அடிக்கடி பயப்படுகிறோம். என்ன ஆகுமோ, யாராவது என்னை கெடுப்பார்களோ, என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று எண்ணுகிறோம். ஆனால் அல் முஹைமின் என்ற நாமம் நமக்கு நினைவூட்டுவது என்னவென்றால், நாம் தனியாக இல்லை. நம்மை சுற்றி அல்லாவின் கண்காணிப்பு இருக்கிறது. அவன் எல்லாவற்றையும் அறிந்தவன். யாராவது தீங்கு நினைத்தால் அது நமக்கு வருவதற்கு முன்பே அவன் தடுப்பான். யாராவது சதி செய்தால் அது பலிக்காமல் அவன் காப்பான். நாம் செய்ய வேண்டியது அவனிடம் நம்பிக்கை வைத்து அவன் நாமத்தை ஓதுவது மட்டுமே. அன்பானவர்களே, இந்த அமலை ஒரு நாள் செய்து விடாதீர்கள். தொடர்ந்து செய்யுங்கள். குறைந்தது 40 நாட்கள் தொடர்ந்து யா முஹைமினு 145 முறை ஓதி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தெரியும். மனதில் அமைதி வரும். பயம் குறையும். நம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் உள்ளம் உறுதியடையும். அல்லாவின் பாதுகாப்பு உங்கள் வாழ்க்கையை சூழ்ந்திருக்கும். யா அல்லாஹ், எங்கள் கவலைகளை நீக்கிவிடு. எங்கள் மனங்களை அமைதியாக்கு. எங்கள் குடும்பங்களை பாதுகாப்பாயாக. எங்களுக்கு எதிராக யாராவது தீங்கு நினைத்தால் அதை நீயே தடுப்பாயாக. எங்களை முழுமையான பாதுகாப்பின் கீழ் வைத்திருப்பாயாக. ஆமீன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இன்னும் பல பயனுள்ள திக்ர், துஆ, அமல்கள் குறித்து தொடர்ந்து அறிந்து கொள்ள இந்த சேனலை ஆதரியுங்கள்.
அல்லாஹ் நம்மை எல்லோரையும் பாதுகாத்து நேரான பாதையில் நடத்துவானாக.